ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பான்கோ ஃப்ரைட் ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபிஷ்ஷை வந்து நம்ம நீல வாக்கில் தோல் இல்லாமல் எலும்பு இல்லாமல் வெட்டி வச்சுருக்கேன். இதில் சோய் சாஸ், பாப்ரிக்கா பவுடர் இல்லாட்டி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு மேரினேட் ஆக வச்சிடலாம். ஃபிஷ் மேரினேட் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம செகண்ட் கோட்டிங்க்கு மைதா மாவையும் ஆரிகானோ வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் கோட்டிங்க்கு 2 முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தேர்ட் கோட்டிங் வந்து நம்ம பான்கோ பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது சேர்க்குறதுனால நல்லா க்ரன்ச்சியாகவும் அவுட்டர் கோட்டிங் அந்த KFC ஸ்டைலில் சூப்பராக வரும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி, ஃபிஷ்ஷும் மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் கோட்டிங் அந்த ஃப்ளார் கோட்டிங் மைதா மாவு கோட்டிங்கில் இதை ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு முட்டையில் லாஸ்ட்டாக பான்கோ மிக்ஸில் நம்ம ஃபிஷ்ஷை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் சூடானோடனே 5-6 மீன் துண்டுகளை சேர்த்து நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிக்க வேணாம், ஆயில் வேணான்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் அவனில் கூட ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சூப்பராக வரும். இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துடுங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த KFC டெக்ஸ்சரில் வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃபிஷ் எல்லாமே பொரிச்சாச்சு. இது ரொம்ப அவுட்டர் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் இந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இது மயோனைஸ் இல்லை கெச்சப்போட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.